الله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم اتق المحارم تكن أعبد الناس وارض بما قسم الله لك تكن أغنى الناس. رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா போலும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணியா முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அஹ்லு பைத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், வலிமார்கள், உலக முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களது பேரிலும் அல்லாஹு தஆலா நாயனுடைய அருள் ரஹ்மத் பரக்கத் கியாமத்து நாள் வரும் வரை உண்டாவதாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, எல்லா நிலையிலும் அல்லாஹ் ஒருதனை மட்டுமே பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளும்படி ஆரம்பமாக அதீனா எனக்கும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தொடர்ந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தக்வாவை கொண்டு அல்லாஹு தஆலா நாயினை பயந்து நடந்து கொள்ளுமாறு வசியத்தை செய்து கொள்கின்றேன். வல்லவனம் அல்லாஹ் நம் அனைவர்கள் வாழ்விலும் ரஹ்மத்தை செய்து அருள்வானாக. அருமையான பேரன்பு பெருமக்களே, குதுபாவுக்கு நேரத்தோடு வந்திருக்கின்ற நீங்கள் நவைத்துல் இஅ்திகாஃப பிஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, யா அல்லாஹ் உன்னுடைய மாளிகையிலே நான் இஅ்திகாஃப் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கின்றேன் என்ற நியத்தையும் ஞாபகப்படுத்தி, குதுபாவுடைய நேரமோ மிக சொற்பமான சுருங்கிய நேரம், அந்த சுருக்கமான நேரத்துக்குள்ளால் யாரும் தூங்கி விடாமலும் சிந்தனைய வெளியே சிதற விடாமலும் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்லப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இருந்து கேட்கின்ற குதுபாவை பிழைகள் இருந்தால் நான் திருத்திக் கொள்வேன் என்ற நல்ல சிந்தனையோடு யாரெல்லாம் கேட்பார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்த நியத்துடைய பலன் எடுத்து நடக்கும் பாக்கியத்தை அருள்வான் என்பதை சொல்லியவனாக, முதன்மையாக அந்த பிழைகளுடைய திருத்தத்தில் என்னையும் சேர்த்து வல்லநாயன் உங்களுக்கும் எடுத்து நடக்கும் நல்ல பெரும் பாக்கியத்தை தந்தருள்வாளிப்பானாக என்று சொல்லி சுருக்கமான குதுபாவுடைய தலைப்புக்குள்ளால் வருகிறேன். நாம் எல்லாம் அறிந்த ஹதீது தான், கேள்விப்பட்டதுதான். ஆனால் தனிமையில் கணவனாக இருக்கின்ற நான், வீட்டுக்கு தலைவனாக வாப்பவாக இருக்கின்ற நான் அந்த துவாவை எத்தனை தடவை ஓதுகிறேன், என்னுடைய மனைவி மக்கள் எத்தனை தடவை இதுவரை ஓதிருக்கிறார்கள், பள்ளியில இமாம் தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற அந்த துவாவுக்கு நாம் எத்தனை தடவை ஆமீன் சொன்னோம் என்பதை வெறுமனே காதால் மட்டும் கேட்டுவிட்டு செல்லாயினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துவா ஓதுவார்கள். இன்று ரஜபுடைய பிறை 11வது நாள், தனிமையில் தனியாக தொழுத நாள், தொழுகைக்கு பின்னால் கையேந்தி எத்தனை தடவை இதுவரைக்கும் நான் ஓதி இருக்கின்றேன். என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி என்னுடைய பிள்ளைகளை நான் ஓத வைத்தேனா, மிக முக்கியமான ஒரு துவா.
அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபுலையும் ஷஅபானிலையும் நீ பரக்கத்து செய், ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று கேட்டே இருந்தால் அல்லாஹ் சந்தோஷம் அடைந்து அடிக்கடி கேட்கினாலையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒருத்தருக்கு வியாபாரம் இல்ல, யா அல்லாஹ் நல்ல வியாபாரத்தை தான், நல்ல முறையில் அமையணும் என்று துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தஹஜ்ஜுதிலும் கேட்கிறார், சுபஹுக்கு பின்னாலும் கேட்கிறார். துவா கபூலா என்ற நேரத்தை பார்த்து கையேந்துகிறார். ஆனா துவா கேட்ட மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் ராவாலா. விஷயம் நடக்குமா? துவா கேட்ட மாதிரி வெளியேறி செல்லணும், அதுக்குரிய வழியை தேடணும். இப்ப பரக்கத்துரிய வாசலை எல்லாம் திறப்பான். அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். கிடைக்கும் நேரம் எல்லாம் ஓத வேண்டும். ஆக பெரிய அருள் நிறைந்த இந்த துவா, அந்த துவா ஓதுகின்ற நான், வாப்பா, கணவன், மனைவி, பிள்ளை, வீட்டில் உள்ளவன மனைவி மக்கள் தொழுகின்ற அந்த முசல்லாவுக்கு முன்னால், தொழுகின்ற அந்த இடத்தில் சிவரில் அந்த துவாவை எழுதி ஒட்டிவிட வேண்டும். அல்லாஹும்ம யா அல்லாஹ் பாரிக் லனா, எங்களுக்கு நீ பரக்கத்தை செய், ஃபீ ரஜபி வ ஷஅபான், இந்த 2 மாதத்திலே நீ பரக்கத்துடைய வாசலை திறந்து தருவாயா என்று சின்னவங்க கேட்கின்ற துவா, பாவமே அறியாதவர்கள் உடனடியாக அல்லாஹ் துவா கபூல் செய்வார். சின்ன பிள்ளைகளை வாப்பமார் உம்மமார் சொல்லி கொடுத்து அவர்களை ஓத வைக்க வேண்டும். இது நம்முடைய பழக்கத்தில் வந்து கொண்டே இருக்கணும். வெறுமனே கேட்பது மட்டுமல்ல, செயலில் வர வேண்டும். ஓதுகின்ற துவா கபூலியத்தாக அதற்குரிய முயற்சியிலும் ஈடுபட வேண்டும். உலகத்தில் நாம் தாயுடைய கருவறையில் இருக்கும் பொழுது எதை விடுப்போம், எதை உண்ணுவோம், எதை குடிப்போம், எவ்வளவு தூங்குவோம், எவ்வளவு காலம் வாழ்வார், திருமணம் முடிப்பாரா, பிள்ளைகளை பெறுவாரா, எல்லாம் எல்லாம் முடிவு செய்ததுதான். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மஹ்லூகாத்துகளுக்கும் அல்லாஹ் ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை முடிவு செய்து விட்டான். அவன் முடிவு செய்து விட்டான் என்றால் எதற்கு துவா? அந்த கேட்கின்ற துவா, அந்த பரக்கத் சொற்பமாக இருந்தாலும் அல்லாஹ் போதுமென்ற தன்மையை தருவது. உதாரணமாக ஒருவர் மாத சம்பளம் 50,000 எடுக்குகிறார், 60,000 எடுக்குகிறார். மாதம் முழுக்க அந்த 60,000 தண்ணி பில், லைட் பில் விட்டு எல்லாம் இரவு உணவு பகல் உணவு எல்லாத்தையும் செலவழித்து இன்னும் 20,000 கடன் இருக்கிறார் என்றால் அது பரக்கத்தல்ல. அல்லது 60,000 சரியாக ஷேப்பாக முடியுது என்றாலும் பரக்கத்தல்ல. சொற்பமான பணம் நிறைவான வேலையை செய்கிறார், அதுதான் பரக்கத். 50,000 எடுக்கிறாரா, 40,000 எடுக்கிறாரா, எல்லாம் 30,000 முடிச்சு 10,000 மீதம் வைக்கிறார். கஞ்சத்தனம் அல்ல, நல்ல முறையிலே செலவு செய்கிறார். 10,000 மீயப்படுகிறது, 5,000 மீயப்படுகிறது, எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், அதுதான் பரக்கத். நிறைவாக நிறைய பணம் இருக்குது, செலவழித்துக் கொண்டே இருக்கிறார், முடிவு காண்றார் இல்ல, ஆனா அது பரக்கத்தல்ல. அருமையான பேரன்பு பெருமக்களே, நம்முடைய வாழ்நாளை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆரோக்கியமா இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருக்கிறோம், சுக்ரோடு இருக்கிறோம், மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கிறோம், பரக்கத்தான வாழ்வு வாருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கப்பட்டது, ஐயுன்னாஸி கைர், மனிதர்ல ரொம்ப சிறந்தவன் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, அவனுக்கு அல்லாஹ் வாழ்நாளை கொடுத்து இருக்கிறான், நீண்ட காலம் வாழுகிறான், அந்த வாழ்நாளில் நல்ல அமல்களோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழுகிறான், டைமுக்கு தொழுகிறான், மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கிறான், கல்புராகத்தான் இருக்கிறான், அவனை மூலம் மக்கள் நலவு பெறுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். உலகத்திலே ஒரிஜினல் நல்ல குவாலிட்டியான மனுஷன் மனிதர்ல ரொம்ப கெட்டவன் யார்? நல்லவனுக்கு பதில் நீண்ட காலம் கொடுக்கப்பட்டு அந்த காலத்தில் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல்களோடு நற்குணத்தோடு இறை பக்தியோடு வாழுகிறான், உலகத்தில் நல்ல மனிதன். ஐயுன்னாசி ஷர், மனிதர்ல ரொம்ப கெட்டவன் யார்? மன்தான உமருஹு வஸாஅ அமலுஹு, ஹயாத்து கொடுக்கப்பட்டிருக்கிறான், வாழ்நாள் வாழுகிறான், ஆனா அவன் வாழ்நாளை அவனுக்கே புரோஜனம் இல்லை. அவனால் மனைவி மக்களே பிரச்சனை அடைகிறார்கள், அடுத்த வீட்டு மக்களே பிரச்சனை அடைகிறார்கள், ஊர் மக்கள் கண்டாலே வெறுப்பு கொள்கிறார்கள். எப்பதான் இவன் பெய்திருவானோ என்ற பெரிய ஏக்கம் கட்டி கொண்டிருக்கிறார். மனிதர்ல ரொம்ப கெட்டவன் என்றான். ஆனால அருமையான பேரன்பு பெருமக்களே, உலகத்தில் சொற்ப காலம் வாழ வந்த நாம், அதுவும் மின்வெட்டும் வேகத்தில் கடந்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில பெய்து நீண்டா உலகத்துல 60 வருஷம் வாழ்ந்திப்பாரு, துன்யாரு 70 வருஷம் வாழ்ந்திப்பாரு, 80 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்திப்பாரு.
மர்ம நாளையில பெய்த்து துன்யாவை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்க நினைப்பாங்களாம் ஒரு லுஹாவுடைய நேரம் ஒரு மணித்தியாலம் இல்லையா துன்யால நாங்க வாழ்ந்தீங்க, அல்லது ஒரு இஷா ஒரு இரவு இஷாவுடைய தொழுகையுடைய அளவல்லையா நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று நினைப்பாராம். அந்த அளவுக்கு சொற்பமான வாழ்வு இந்த துன்யா. ஆகிரத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா அந்த சொற்பமான வாழ்வில் 60-70 வருஷம் மால வந்தனா, அதுவும் மின்வெட்டு வேகத்தில் நேரங்கள் காலங்கள் மின்வெட்டும் வேகத்தில் கடக்குகிறது. எத்தனை ரமதான் வந்து விட்டு போய்த்துட்டு அடுத்த ரஜபு வந்திருக்குது, இன்னும் 49-50 நாள்ல சங்கையான ரமதான் வர இருக்குகிறது. அப்படிப்பட்ட மின்வெட்டும் வேகத்தில் கடந்து 40 வயது 50 வயது 55 60 வயது என்று வாழ்கின்றன. ஒவ்வொருவராக தன்னுடைய வலது கைய கல்வில தொட்டு இவ்வளவு காலம் துன்யாவோட வாழ்ந்தனான் அல்லாவுடைய திருப்தியை பெற்றவனாக எல்லோருடைய வீட்டில் உள்ளவர்கள், அடுத்த வீட்டார்கள், உம்மாவின் குடும்பம், தந்தையின் குடும்பம், தகப்பனின் குடும்பம், மனைவியின் குடும்பம், அடுத்தவருடைய துஆ பரக்கத்துடைய அளவுக்கு என்னுடைய வாழ்வு சுத்தமாக இருக்குகிறதா, அல்லாஹ்வுடைய பயத்தோடு நான் வாழுகிறேனா, அந்த பரக்கத்துடைய வாசல் எனக்கு திறக்கப்பட்டு இருக்குகிறதா என்பத இந்த சந்தர்ப்பம் ஒரு கொஞ்சம் நீஞ்சி பாருங்களேன். எத்தனை கணக்கு சொந்தக்காரரா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பணம் இருந்தாலும், எவ்வளோ மல்டி மில்லியனா இருந்தாலும், மல்டி ட்ரில்லியனாக இருந்தாலும், எதுக்கெல்லாம் நீங்க சொந்தக்காரனா இருந்தாலும் கல்புக்கு நிம்மதி இல்லையா? என்ன பணம் அது, என்ன சொத்து செல்வம்? கல்பு ராகத்தா இருக்குது. அல்லாஹ் தந்த பணத்திலிருந்து மக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். சேர்க்கிறது மட்டுமல்ல, கொடுக்கிற குணம் ஆக பெரிய அருள். அவரெல்லாம் பறக்கத்தான மனுஷன். ஆயிஷா நாயுடு வீட்டுல ஒரு ஆடு அறுக்கப்பட்டது. தேவையானவங்களுக்கு எல்லாம் பங்கு வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்திப்பட்ட நேரத்துல வந்தாங்க. கேட்டாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இல்ல, கொஞ்சமா வச்சிருக்கிறேன்னா. இப்பயும் அப்படித்தானே, குர்பான் ஒன்று வந்தா அது உல்ஹியாவோ அல்லது அகீகாவோ வீட்டில் அறுக்கப்பட்டா கொடுக்கறத விட ஃப்ரிட்ஜ்ல நிறைய வச்சுக்கியதான் கூட. ஒரு கிழமைக்கே அங்க அது ராகுவானா தேவைன்னு வச்சுக்கியோம். அது மனுஷன் ஒரு அமைப்பு. அது கொடுத்தும் இருக்கிறோம், ஆனா நிறைய ஃப்ரிட்ஜில் அடுக்கி மிக்கியம். அடுத்த வெள்ளிக்கிழமையாக காட்டிலும் சொல்ல போனா சிலவங்களுக்கு இன்னும் ஒரு 18 நாளைக்கே பரக்கத்தாயிக்கும். ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் வச்சுக்கணும். கொஞ்சம் என்ன, ஒரு பகல் ஒரு ராவுக்கு தான் நீக்கும். அப்படித்தானே அந்த காலத்துல இப்ப வச்சுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதெல்லாம் கொடுத்தீங்களோ அதுதான் நம்முடையது, எதெல்லாம் வச்சீங்களோ அதெல்லாம் எங்களுடையது என்று இல்லைன்ட்டான். சரிதானே? அடுத்த நிமிஷம் மௌத்தாயிட்டா ஏன் இல்லை. இப்ப 12:45 நான் பார்க்க கொக்குல மின்பர்ல நான் மௌத்தாயிட்டு வைங்க, நீங்க பள்ளிவாசல்ல மௌத்தாயிட்டு வைங்க, வீட்லீக்க சொத்து செல்வாங்க பேங்க்லீக்க அக்கௌண்ட்ல உங்களுடையா? இப்ப உங்களோட மனைவி மக்கள் உங்களோட மச்சமாறு வாங்க போடுவாரு. நீங்க ஹயாத்தோடு இருக்க செல்ல மனைவி மக்களுக்கு கொடுத்தது, உமா அப்பா கொடுத்தது, எளியவங்களுக்கு கொடுத்தது, கஷ்டவாளிகளுக்கு கொடுத்தது, வருஷம் வருஷம் ஜக்காத்தா கணக்கிட்டு கொடுத்தது, ஹத்தியாவா கொடுத்தது, சதகாவா கொடுத்தது, அதுதான் உங்களோட. அதான் அவருக்கு வரப்போகுது. கொடுத்ததுதான் உங்களோட. வச்சுக்கொண்டு நீந்தது உங்களோட எல்லா ஹபி அதையும் நடத்தவங்க. அதுபோல ஆயிஷா நாய் ஒரு நேரம் சாப்பாட்டு தான் வச்சுப்பாங்க. ஆயிஷா நாய் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? எதெல்லாம் விலநேலின் இதுவரைக்கும் கொடுத்ததோ ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அதுதான் எங்களுக்குரியது. வச்சு கொண்டு இருக்கிறது எங்களுடைய. ஆனால கொடுக்கிற குணமாக பெரிய அருள், இஹ்லாஸாக கொடுக்கும். இதெல்லாம் வாப்பமாறு வளர்க்கணும். சதகாக்கள் என்று சொன்னது, ஹதியாக்கள் என்று சொன்னது பிள்ளைகிட்ட கையால கொடுக்க வரும் வைக்கணும். மிஸ்கின் ஒண்ணு வந்துதா, நீங்க மட்டும் வைத்து கொடுக்கல, 20 50 ரூபா தால 100 ரூபா தால வைத்து குடுங்கன்னு பிள்ளைகிட்ட கையில கொடுத்து அனுப்பணும். அதான் கொடுத்து பழக்கிறது. அந்த காலத்துல அதெல்லாம் முந்தி இருந்தது. இப்ப எல்லாம் இல்லாமல் இல்ல, இருக்குது 100க்கு 10%. அடுத்த 90 எல்லாம் அழிஞ்சு போச்சாச்சு. அதனால அருமையான பேரன்பு பெருமக்களே, பரக்கத் கேட்கவும் ஓணும், கேட்கிற அமைப்புல நடக்கவும் ஓணும். அது முதலாவது. அல்லாஹ் குர்ஆன்ல வலவ் அன்னா அஹ்லல் குர்ஆ ஆமனூ வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். குர்ஆன் ஆயத்தை கேட்டீங்கி அதுக்குரிய கருத்தும் தெரியும், ஆனா செயல்படுத்துறவங்க எவ்வளவு பேர் தான் கேள்விக்குறி. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். குர்ஆன் ஆயத்தை இருக்குது, அந்த கருத்தும் தெரியும், ஆனா விளக்கமும் தெரியும். செயல்படுத்துறவங்க பெட்ரிக்கல்ல செய்யறவங்க அதெல்லாம் கொஞ்சம் பேர் தானே துன்யால். அந்த காலத்துல அப்படியே இல்லையே. அப்பட காலத்துல எடுத்து பாருங்க, 30-40 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஜெனிவினா வாழ்ந்தவங்க.
எங்கனேமாய் 2-3 பிள்ளைகளை வாப்போம் இல்ல, 15-16 பிள்ளைகளை பெத்து வளர்த்து ஒரு பொஞ்சாதியோடு இருந்து ஒத்துமையா இருந்து சின்ன வீட்டுல எல்லா மகள்ல கல்யாணங்கள் எல்லாம் செஞ்சு எல்லாரையும் வீட்டில் அலப்பிச்சு எல்லோருக்கும் உணவு கொடுத்து எல்லோரோட ஒற்றுமையா இருந்து அதெல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னால ஹபீப். இப்ப அதெல்லாம் இல்லாமல் இல்ல இருக்குது. ஆனா அந்த பரக்கத்தை நாங்க அழிச்சு, அதான் உண்மை. இப்பயும் அந்த குர்ஆன் ஆயத்தை 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாயகம் ஸல்லல்லாஹு இறக்கப்பட்ட குர்ஆன் தான் இந்த வரை காணிக்குது. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரூதும் வரையில அதே குர்ஆன், அதே 30 ஜுஸ், அதே 114 சூரத்து, அதே 6666 ஆயத்து. அது கூட்டுறம் இல்ல குறைதம் இல்ல. அப்ப வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள், ஒரு ஊரில் உள்ளவர்கள், ஆமனு ஈமான் கொண்டு, அல்லாஹ் மிச்சம் பெரிய லிஸ்ட் போடல, 2 விஷயம் தான் சொன்ன. ஒன்று ஈமான். அப்ப ஈமான் கொண்டவங்க தானே நாங்க எல்லாம். ஈமான் கொண்டதால நீங்க சும்மா வந்தீங்க தொப்பிய போட்டு நேரத்தோட முஸ்லீம்கள். நீங்க எல்லாம் அந்நியம் வந்தில்ல, எல்லாம் முஸ்லீம்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் கலிமா சொன்னவங்க, ஈமான் கொண்டவங்க. மௌத்துண்டு இருக்குது, மர்ம இருக்குது, ரப்பொத்த நீக்கியான், மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மறைவான விஷயத்த ஈமான் கொண்ட ஸ்ரீதேவிகள். அப்ப அல்லாஹ் போட்ட முதல் எக்ரிமெண்ட்ல முதல் விஷயத்த எல்லாரும் உள்ளுக்காகி அல்ஹம்துலில்லாஹ். 2ஆம் விஷயம் தான் என்ன விஷயத்து ஒரு கேள்விக்குறி. ஆமனு வத்தகவ். 2வது விஷயம் கொஞ்சம் தலையை தொங்க போட்டவங்க கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்களே. கொத்துபா தொடங்கி வார மின்னல் வேகத்துல போற 20 நிமிஷம் முடிஞ்சு, 20 நிமிஷம் டைம் முடிஞ்சு. பாத்தீங்களா எவ்வளவு வேகம் டைம் பாஸ்டா பாருங்க. அப்ப அந்த கொஞ்சம் அண்ண கொத்தி கொண்டு தலையை தொங்க போட்டா ஆமனு ஈமான் கொண்டு. 2வது விஷயம் வத்தகவ், ஏன பயம், ரப்புடைய பயம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்குது, எந்த அளவுக்கு பயம் இருக்கு, அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. கொத்துபால ஹதீப் தக்குவாவை கொண்டு வசியத்து செல்லலைன்னா திருப்பி மின்பர்ல ஏந்தி கொத்துபால தக்குவாவை கொண்டு வசியத்து செய்யணும். 5 விஷயம் ஃபர்து. ஹம்து, அல்லாஹ் புகழணும், கண்மன்னாயத்தின் பேர்ல ஸலவாத்து சொல்லணும், அல்லாஹ் பயந்து போங்கோ என்று தக்குவா செய்யணும், குர்ஆன் ஆயத்துண்டு ஓதணும், கடைசி மூமின்களுக்கு துஆ கேட்கணும். இந்த 5ல உண்ட விட்ட அவ்வளோ வேண்ட கொத்துபாவும் முடிச்சு. மின்பர்ல ஹத்தீப் திருப்பி ஏறி 5ஐயும் செய்யும். இல்ல எல்லாரையும் வச்சு லோஹர் தொழுவோம். எப்படி எவ்வளவு பெரிய மார்க்க சட்டம் என்று பாருங்க. சும்மா எல்லாரும் லோஹர் தொழுவோம், கொத்துபா சேர்த்தில ஒட்டு இல்ல. அப்ப தக்குவாவை கொண்டு வசியத்தை செய்யணும் என்றா அந்த தக்குவா மின்பர்லிக்கு ஹத்தீப் உட்கார்ந்து ஏற்கின்ற அவ்வளவு பேருக்கும் எந்த அளவுக்கு ரப்புடைய பயமோ. அல்லாஹ்வுடைய பயம் என்ன? இந்த இம்திசாலு அவாமிரில்லாஹி வஜித்தினாபு நவாஹி. அல்லாஹ் சொன்னதெல்லாம் வாழ்க்கையில எடுத்து நடக்கும். இதெல்லாம் மானாண்டானோ அதெல்லாம் முடுவோம். அதுதான் தக்குவா. ஊர்ல ஒத்தனும் இல்ல, உம்மா அப்பா இல்ல, தெரிஞ்ச முகம் ஒத்தனும் இல்ல என்று பாவம் செய்கிறார், களவெடுக்கிறார், விபச்சாரம் செய்கிறார். இது தக்குவாவா? அல்லாஹ்ட பயமச்சம் இல்லாத பயங்கரவாதி, அதான் பயங்கரவாதி. அல்லாஹ்ட பயமே இல்லை. அல்லாஹ் சொல்ற ஓன களத்தி பிடறிய விட நான் நெருக்கமாயிக்கிய, என்ன பொஞ்சாதிய விட, என்ன நண்பர்களை விட, இங்க ஒரு ரகசியம் சொல்ற ஒத்தரவும் சொல்லாது என்று எனக்கும் வாய்க்கும் காதுக்கும் அடுத்தவனுக்கும் கொஞ்சம் தூரம். என்ன பொடரி என்னோட எவ்வளவு நெருக்கமாயிக்கு, உங்களோட பொடரி நரம்பு எவ்வளவு நெருக்கமாயிக்கு. அல்லாஹ் சொல்ற பொடரி நரம்ப விட நான் உன்னோட நெருக்கமாயிக்கு. அல்லாஹு அக்பர். என்ன சும்மா கதையல்ல, குர்ஆன்ல வார செய்தி. அல்லாஹ் சொன்னது களத்து பிடறிய விட நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று ரப்பு சொன்னானல்ல. அந்த ரப்புடைய பயம் வருதா? போய் பேச செல்ல, கோல் பேச செல்ல, அடுத்தவனை கல்ப நோவிக்க செல்ல, அடுத்தவனை பின்னால குத்த செல்ல, தொழுகையை கலாவாய்க்குன்னு படுக்க செல்ல, பாங்கு சொல்லியும் பள்ளி முன்னால நடக்க செல்ல, அடுத்தவனை ஏமாத்த செல்ல. இவனுக்கு எல்லாம் மண்ணை தூவினாலும் ரப்புல் ஆலமீனுக்கு மண்ணை தூவேலுமா, அவனுக்கு மறையுமா என்ற பயம் என்னையும் சேர்த்து எவ்வளவு பேர்கிட்ட வருது. வெளியேதான் சூரத்து, ஜுப்பா போட்டிக்கோ, தலப்பா கட்டிக்கோ, இது மின்பர் நீக்கியாரு, சூரத்தா தான் நீக்கியாரு. எந்த அளவுக்கு சீரத்தா ஈக்கியாரு, எந்த அளவுக்கு உள்ளத்துக்கு அல்லாத பயம். மனுஷோலோனும் முதலாக நான் எனக்கு சொல்ற, யாரையும் நான் விரல் நீட்டல்ல, அவங்க பார்த்துக்கோங்க. உங்களோட கபருக்கு உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களே வாரில்லே, அது தெரிஞ்ச விஷயமே. ஏன கபருக்கு ஏன குடும்பத்துல ஒத்தனும் வாரில்லே, எல்லாரும் மண்ணை போட்டுட்டு போறது வருவாங்க, அவ்வளவுதான். நான் நீ என்று இருந்தவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னிக்கிப்பாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால வந்த வெள்ளம், வந்த காத்து, எல்லாருக்கும் ஹெல்ப்.
இந்த ஹெல்ப் கபர்ல வராது. உலகத்தை செஞ்ச நல்லாமல் ரப்புடைய பயம், நல்ல குணம், நேரத்துக்கு தொழுதது, ஜும்மாவை மதிச்சது, அல்லாவுடைய பயத்தோடு வாழ்ந்தீங்கல்ல, அதுதான் வெளிச்சம் தரும். இது தெரிஞ்ச செய்தி தானே, ஆனா வாழ்க்கையில இல்ல. அதுதான் பிரச்சனை. அல்லாஹ் சொன்ன தெரியுமா, நீ ஈமான் கொண்டு வத்தகௌ என்ன பயத்தோடு இருந்தா உனக்கு செய்யற நான் வேலை என்ன தெரியுமா, லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலே பூமியில உன பரக்கத்துடைய வாசல திறந்தேதாரு. ஈகால இந்த ஒத்தன் சொல்ற நீ அங்க வா நான் 1 லட்சம் தாரேன்னு நம்பி போன மண்ண கௌவினவன் 1 லட்சம் தாரண்டவனே எனக்கு கொல்ல போட்டு இல்லையா? வாழ்க்கையில் நடக்கிற செய்தி. ரப்பு சொல்ற நான் தந்த நியமத்தோட பரக்கத்தை தாரேன். ஈகால ஒரு பேச்சோணுமா? எந்த பிரசிடென்ட், எந்த ஜனாதிபதி, எந்த மினிஸ்டர், எந்த கூட்டாளி, எந்த லட்சாதிபதி, எந்த வெயில் இல்லே, ரப்பே சொல்லிட்டான் நான் உனக்கு தாரேன். அந்த நம்பிக்கைகளுக்கு இந்த நம்பிக்கையுள்ளவங்க எவ்வளவு பேரு? அல்லாட பயம் எந்த அளவுக்கு இருக்குது என்றத மின்பர்லீக்கிய ஹத்தீபும் தான் கேட்டுக்கொண்டிருக்கிய வாப்பமார், அப்பமார், குடும்பத்துக்கு மூத்த நானமார், நீங்க சரியாக நடந்துவீங்க. உங்களை சின்னது கழிக்குது, அது சரியான லைனுக்கு தான் வாழ. வாப்பமாரே பிழையா நடக்குது. அவருக்கே பள்ளி வாசல் இல்லை, அவருக்கே தொழுகை இல்லை, அவருக்கே வியாபாரத்துல நேர்மை இல்லை, அவனே குடும்பத்தோட பிரச்சனை என்றா புள்ள எப்படி தொழுகையாளி ஆகுற? நீங்களே கேட்டு பாருங்களே, புள்ள எப்படி நல்லவன் ஆகுற? புள்ள எப்படி மதுசா போட்டு நீங்க நல்லவனாக பாக்கு? அவன் எங்கேயாலும் எடுத்து இடையில ஓட்டி வந்துடும். மௌலவியானது வைங்களே, எங்கேயோ ஒரு பெரட்டி ஒண்ணுதான் தீவு. அரே வாப்பா உம்மா பில, உம்மா வாப்பா சுத்தமா ஈக்கணும். முன்னைய காலத்துல எல்லாம் அவங்க சுத்தம், ஆனால புள்ளையில சுத்தமா வளர்த்தாங்க. இப்ப அவங்களும் சுத்தமா தான் நீக்கிறாங்க. இப்புள்ள காலத்துல எந்த அளவுக்கு நாங்க நேர்மை, எந்த அளவுக்கு அல்லாத பயம், எந்த அளவுக்கு தொழுக, இந்த ரஜபு மாதம் வந்திருக்குது, ரமலான் நெருங்குது, இந்த உணர்வு எவ்வளவு பேருக்கு வருது? 4.5 புற வாக்குன்னாத்தான் ரமலான் என்ற உணர்வே. சரி, ரமலான் என்ற உணர்வு எப்படி போனாலும் குசினிக்கு சாமன் சேர்க்கதான் கூட. நோம்பு வருது பிள்ளைன்னு சொல்லல. குசினிக்கு சாமன் சேர்க்கிற லெவலுக்கு கல்வுக்கு தக்குவா இந்த அளவுக்கு வந்தீங்க. ஊட்ட கழுகுத பிரச்சனையும் இல்லை, சுத்தமா வைங்க. வீட்டுக்கு சாமன் சேர்க்கிற பிரச்சனையும் இல்லை, நல்லா இருங்க. அல்லாவுடைய பயம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது எங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் ஹார்ட் அட்டாக்ல மவுத்தாது? இப்ப எந்த அளவு நீண்டா ஒருத்தர் திடீர்னு மவுத்தானுவீங்க இல்ல, சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வந்து எப்படி ஒரு பேரும் வச்சாச்சு, சைலண்டா வந்தீங்க. அவருக்கே தெரியும். அப்படிதான் கதை சொல்லத்தான் ஓணும். மவுத்தாகிட்டாரு, திருப்பி ரூஹு கூத்தவா. அது 40 வரும், 50 வரும். அது டாக்டருக்கும் வரும், இன்ஜினியருக்கும் வரும், ஆலிக்கும் வரும், முஃப்திக்கும் வரும், படிச்சவனுக்கு வரும், படிக்காதவனுக்கு வரும். மவுத்து பொதுவாது. படிச்சவனுக்கு வார, படிக்காதவனுக்கு வாரில் அப்படி ஒண்ணு இல்லை. அது பொது, எல்லாருக்கும் நீக்குது. அதுக்கு முன்னால்தான் ஹபீப் நாங்க யாரென்றதை யோசிக்கணும். எங்கட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அவனோட மனைவி மக்களோட கடமை. முதலாவது கண்டிஷன், கேட்ட பரக்கத்து வரணுமா, ஈமானோட தக்குவாவோட நடந்துகோ. எடுக்கிற பணம், நடக்கிற வியாபாரம் சொற்பமாக இருந்தாலும் போதுமன்ற தன்மையை தந்துடு. அதுதானே ஆகப்பெரிய செல்வம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே, லைஸல் கீனா அன் கத்ரத்தில் அருள் வலாக்கின்னல் கீனா கீனா. சொத்து உள்ளவன் அல்ல பெரிய செல்வந்தன், அவன் சில நேரம் தன்ஹா குடிச்சவன் ஆயிப்பான். இங்கேயும் கடை, கொழும்புலையும் கடை, வெளிநாட்டிலையும் கடை. ஆனா இங்க ஓடி கொண்டுதான் நீங்க நிம்மதி இல்லாம நிறுத்தி தின்னான் இல்ல, மனைவி மக்களோட சந்தோஷமா பள்ளி போறான் இல்ல, ஆஹாண்டா நீங்க அவ தன்ஹாவ போதாண்டு தன்மை. எல்லாருதான் கடை இருக்குது, எல்லாருதான் மிலா இருக்குது. ஆனா தன்ஹாவ வந்தேன். அப்ப அவன் செல்வந்தனா இல்ல? ஸல்லல்லாஹு சொன்ன செல்வந்தன் யார் தெரியுமா? வலாக்கின்னல் கீனா கீனன் நாஸ். கல்புல அல்ஹம்துலில்லாஹ், மனைவி மக்களோட சந்தோஷமா ஐக்கிய கிடைக்கிற பரக்கத்து அல்ஹம்துலில்லாஹ். இவன் தான் பெரிய செல்வந்தன். ரெடி? உலகத்தை யாசரி இப்படி ஒன்று சொல்லிக்கியா? இப்படி ஒன்று சொல்ல ஏழுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்களே, சொல்லி சஹாபாக்களை நடந்தாங்களே, தாபியங்களை நடந்தாங்களே, தபா தாபியங்களை, இமாம்களை, வலிமார்களை இருந்தாங்களே, இப்பத்த காரணம் இருக்கிறாங்களே. எங்களுக்கு ஏலா ரப்புடைய பயம் இல்ல. பயம் இருந்தா தான் போதும் என்ற தன்மை வார. அல்லாட பயம் ஈக்கியவன் சதக்கா ஹதியா கொடுக்கிற எண்ணம் வார. அல்லாட பயம் இல்லாத சேர்க்கிற தன்மை தான் வாரு. சேர்க்கிறதுல உங்கடையா ஹபீப்? உங்கடையா இல்ல, அது அடுத்தவர்கிட்ட, உங்களுக்கு பின்னால வாரவர்கிட்ட கொடுத்ததுதான் உங்களோட. இஹ்லாஸாக வாழ்ந்ததுதான் எங்கட. ஆனால கொத்துபா சும்மா சடங்காக்க வானம், சும்மா சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு போவான. பாருங்க 58 நிமிஷம்
நான் 32 நிமிஷம் முடிஞ்சு அவ்வளவுக்கு நேரம் காலம் ஸ்பீட். ஆனால அல்லாஹ் பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வபல்லிக்னா ரமதான் என்னத்த ஓதாதவங்க இன்றிலிருந்து அதிகமா ஓதுங்க. பிள்ளைகளை ஓத வைங்க, மனைவி மக்களை ஓத வைங்க. மகரிபுக்கு பின்னால காய்ச்சி ஓண்டிக்கவான மகரிபுக்கும் மெஷாக்கும் சொற்ப நேரம் நீங்க ஓன் பண்ண இங்கே பாருங்க. இமாம் மகரிபு தொழிச்சதுக்கு பின்னால ஆயத்துல் குர்சி இஸ்திக்பார் எல்லாம் முடிஞ்சு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்வாரல்ல, அவர் துஆ ஓதுவாரல்ல, துஆ ஓதுற டைமை பாருங்க. சரியா 1 மணி நேரத்துல இஷாக்கு இகாமத்து சொல்ற டைம், இஷாவுக்கு இகாமத்து சொல்ற டைம் பாருங்களேன். முசல்லானி எலுமம் இல்ல, இகாமத்து சொல்ற டைம் ஆகுது 1 மணி நேரத்துல. அப்ப ஊட்டி வைத்துட்டு வாரத்துக்கு இடையில அதுக்கு இடையில எல்லாம் ரோட்லயும் சந்திலையும் பேசி வண்டியிருந்தா அந்த காலத்துல எந்த அளவு என்ன பேணுதல். மகரிபுக்கும் இஷாக்கும் இடையே இன்னொத்தன முகத்தை பாக்குற இல்லையா, குர்ஆனோடி இப்பாரா திக்ரோடி இப்பாரே பரக்கத்தான நேரம். இப்ப எங்களோட சமூகத்துல நிறைய பெண்கள் தொழுகிறதே அல்லாஹ் அக்பர் இஷா பாங்குக்கு 2 நிமிஷம் ஈக்க மகரிபு தொழுகு. அப்பதானே அதே முசல்லா இஷா தொழுதுட்டு எழும்பிடும். சரி சும்மா சிரிச்சிட்டு போவானா, நீங்க தான் உங்களோட மனைவி மக்கள் சரியாக்கணும். மகரிபு பாங்க முன்னாலே ஒரு ஓடி ஈக்கணும். பாங்குக்கு பதில் சொன்னோமா, பாங்கு துவா அங்க சம்பூர்ணமா ஓதினோமா, மகரிப தொழுதோமா, அங்களை திரும்புற நேரத்தில் இஷாக்கு பாங்கு திக்ரோடு ஈக்கணும், சலவாத்தோடு ஈக்கணும், குர்ஆனோடு ஈக்கணும், பரக்கத்து வரும். அது மாதிரிதான் தஹஜ்ஜத் சுபஹுடைய நேரம், அது மாதிரிதான் தஹஜ்ஜத் சுபஹுடைய நேரம். மலக்குமார்கள் வார எங்களோட சமூகம் தூக்கம், தஹஜ்ஜத்துக்கு எழும்புறம் இல்ல, சுபஹ் பாங்குற எழும்பு இல்ல, இல்ல நாங்க எழும்புற நம்ம அப்படி 39 நாள் இருக்குது, 40 நாள் இருக்குது. நீங்க சொல்றது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க எலும்பு ரமலான சொல்ற 3:30 எலும்பு நிக்காம. ரமலான்ல மட்டுமா தஹஜ்ஜுத், ரமலான்ல மட்டுமா துவா, கியாமத்து நாள் வரக்காண்டி தஹஜ்ஜுத் என்று சொன்னது இருக்குது. சுபஹுக்கு முன்னால் எழும்புற பரக்கத்தொண்டு இருக்குது. அருமையான பேரன்பு பெருமக்களே, செய்யற வியாபாரத்துல எடுக்கிற பணத்துல பரக்கத்தோடுமா, முதல் கண்டிஷன் ஈமானோட தக்குவாவோட நடக்கும். 2வது நேரகாலத்தோடு எழும்போம். எந்த டைம்ல படுத்தாலும் சுபபாங்கு 4:57 5 மணிக்கா 4:30 சரி எலும்புகளே. ஆனால் நான் எலும்பல்லன்னு சொல்லல, வயசாளி இருக்காங்க, உலமாக்கள் இருக்காங்க, நடுத்தரவாதி இருக்காங்க. ஆனா 100க்கு 15% தானே, அடுத்த 80% சுபகுக்கு பின்னால் எலும்புறாங்க. வீட்டுல வாப்பா மட்டுமல்ல, வாப்பாலிந்து உம்மாலிந்து மகன்லீந்து மகன்லீந்து எல்லாரும் எலும்போம். அப்பா பரக்கத். அது ரமலானுக்கு மட்டுமல்ல ஹபீப், 24 மணித்தியார்ந்த டெய்லி உங்களோட மவுத் வரக்காட்டி மீக்குது தஹஜ்ஜுத், அதான் பரக்கத். அதனால இன்றைய ஹுத்பா சும்மா கேட்டுட்டு மட்டும் போவான, அந்த பிழையை திருத்திக்கோங்க. காரிசியா நான் உன்ட சொல்லி ஹுத்பா முடிக்கிறேன். ஸ்ரீதேவிகளே, உங்களோட ஊர் மக்களுக்கு சொல்றேன், எல்லா இடத்துலயும் மீக்குது, எல்லா இடத்துலயும் மீக்குது. இப்ப மீன்பர்ல உங்களோட ஊர்ல ஈக்கிய. ஆனால் ஸ்ரீதேவிகளே, இந்த ஒரு சஃப்ல 25 பேரா, அப்ப 2 சஃப்ல 50 பேரு, லோருக்கும் பாருங்க, அசருக்கும் பாருங்க, மகரிபும் இஷாக்கு பாருங்க. இந்த சலாம் கொடுத்த உடனே எலும்பி ஓடவான. இந்த சின்ன புள்ளையில ஓடுறேன் அவனோட விலை இல்ல, மூத்தவங்க ஆட்டி கொடுத்தது. இப்ப நிறைய இடத்துல தொப்பி இல்லாம தொழுகிற, அது சின்ன பொடியமார் அப்படி தொழுகிறல்ல, மூத்தவங்க ஆட்டி கொடுத்தது. ஆனால் நான் தொப்பியோட ஃபர்லன்னு சொல்ல வரல, அதான் அதப்பு, தொழுகையில் அதப்பு. அந்த காலத்துல எப்படி நீன்னா பள்ளி பவுண்டரிக்கு வாரே என்று தலையில தொப்பியை போட்டுக்குமாறு. எங்களோட முன்னோர்கள் எப்படி தெரியுமா, பள்ளியிலிருந்து வெளியே ஸ்லிப்பரை போட்டுக்கொண்டு வெளியே போச்சுல, பள்ளி பவுண்டரிக்கு வெளியே பெய்த்ததே போல செருப்பரை கலட்டி அப்படியே திருப்பி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அப்படி பள்ளி பவுண்டரிக்குள்ள தட்டுவான். ஏன்னு கேட்டா, அல்லாட வீட்டு தோட்டத்திலிருந்து மிரிபட்ட மண் நான் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகப்படாதான், இந்த அளவு வேணுது. அல்லாஹ் இப்ப இருக்குதா, அதெல்லாம் மலையேறி ஹபீப், அதெல்லாம் முந்தின காலம். இப்ப அத பேணுதல் மீக்கா பள்ளிக்கு தான் ஊர்பலாய பேசி எவ்வளவு பேணுதல் முன்னே மக்கள். ஆனாலும் இல்ல பரக்கத்து. எங்களே மாதிரி 2-3 புள்ள உமா அப்போ வல்லவங்க, உங்களோட அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, ஜும்மா போற வீது கேளுங்க, உம்மா உங்களுக்கு எத்தனை புள்ள அடிச்சு சொல்லுவேன், 15 புள்ளடா, 13 புள்ள, 10 புள்ள போதா குறைச்சிருக்கு, அடுத்து விட்டு புள்ளையும் எடுத்து வளர்க்கு. எவ்வளவு பரக்கத். அந்த பரக்கத்தை எல்லாம் இந்த காலத்து மக்கள் அழிச்சிக்கு. நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா மறக்கிறீங்களா எனக்கு தெரியாது, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆனால பரக்கத்தை கேளுங்க, பரக்கத்துடைய வாசல்ல நில்லுங்க, அதமாய் நடங்க.
ரப்புடைய பயத்தோடு இருங்க. சலாம் கொடுத்த உடனே மின்னல் வேகத்தோட வானம் இமாம் ஜமாத்தோட 7 நிமிஷம் பொறுமையா தொழுது உங்களுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இஸ்திக்பார், ஆயத்துல் குர்சி, சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34, திக்ர் 10, இமாம் ஓதுற துஆ, ஆமீன் சொல்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டு ஐயு துஆ யஸ்மா, நாயகமே முஹம்மதே ஸல்லல்லாஹு எந்த துஆ வெகு சீக்கிரமாக கபூல் செய்யப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டியல் போடல, 2 நேரம் தான் சொன்னார். ஒன்று ஜௌஃபுல் லைல் தஹஜ்ஜுத்ல கேட்கிற துஆ, இரண்டாவது துபர குல்லி ஸலவாத் தொழுகைக்கு பின்னால் கேட்கிற துஆ. தொழுதுட்டு துஆ கேட்டுட்டு போறது கஷ்டமாயிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ வரலாறு தொழுகை பின்னா கேட்க துஆ கபூலா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பிரச்சனை, நீங்க ஊருக்கெல்லாம் சொல்லி பண்ணிக்கியா? சிலவங்களுக்கு மனைவியால பிரச்சனை, புள்ளியால பிரச்சனை, வியாபாரத்தால பிரச்சனை, கடனால பிரச்சனை, அடுத்து ஊட்டானால பிரச்சனை, மனுஷனால பிரச்சனை, மிருகங்களால பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனையோட தான் நீக்கியா, எல்லாரும் வெளியே பாடிக்கொண்டா நீக்கிய. அந்த பிரச்சனையை ரப்பு கிட்ட சொல்லலாம் வைக்கியோவி. ஆனால மின்னல் வேகத்தோடவான கொஞ்சம் பொறுமையா இருங்க. 7 நிமிஷம் 8 நிமிஷம் இமாம் ஜமாத்தோட தொழுது உங்களுக்கு 40 பேர் தொழுந்து, 50 பேர் தொழுந்த, 30 பேர் வைத்து ஹத்தீபோடைய மோதினாருடைய பெருமனே 10 பேர், அவ்வளவு பேரும் வைத்து என்ன அந்த 7 நிமிஷம் எந்த செய்ய போறீங்க? அந்த 7 நிமிஷம் என்ன செய்ய போறீங்க? இங்க திக்ரோட வைத்தீங்களா சுவர்க்கத்துல மரமும் நாட்டப்பட்டு கேட்கிற துவாவும் கபூல் போற விஷயம். ஆனால மூத்தவங்களுக்கு சொல்ற, பெரியவங்களுக்கு சொல்ற, நிர்வாகத்துக்கு சொல்ற, ஊர்ல உள்ள மூத்தவங்களுக்கு சொல்ற, நீங்க உங்களோட புள்ளைகளை காட்டி கொடுக்கணுமெண்டா, நீங்க மௌத்தானத்து பிற புள்ளைகள் நல்லா நடக்கணுமெண்டா, பாப்பமார்களே, அப்பமார்களே, மூத்தவங்களே, அவங்களுக்கு நீங்க துவா செய்யுங்கோ. அவங்க சரியா நடக்க நீங்க சரியாக நடந்து காட்டுங்க. இதுக்கு மேலால நான் பேசுறது விரும்பல, ஒன்று மஞ்சாயிட்டு. இதுக்கு மேலால ஹுத்பாம் ஏறாது. ஆனால சொல்லப்பட்ட சொற்பம் ஹத்தீபாகிய மின்பர்லிய ஹத்தீபுக்கும் உங்களை எல்லாருக்கும் அல்லாஹ்ட கிருபையினால போதும்னு நினைக்கிறேன். வல்லனா நம் அனைவர்களுக்கும் ரஹ்மத்து செய்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களது பெற்றார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மனை மக்கள், உற்றார் உறவினர்கள், இந்த ஊர் மக்கள், இன்றைய ஜும்மாவுக்கு வந்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், குடும்பத்தில் உள்ள மௌத்தானவர்கள் எல்லாரையும் நீ மன்னிப்பாயாக. நம்முடைய ஊர் மக்கள், நாட்டு மக்களை மன்னிப்பாயாக. ரப்பே ரஹ்மான், இந்த ரஜபுல் எல்லா முஸ்லிம்களுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக. ஷாபானிலும் நீ பரக்கத்து செய்வாயாக. சங்கை பொருந்திய ரமலானை கண்ணியமாக வரவழைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தந்து வைப்பாயாக, கல்புக்கு சந்தோஷத்தை தந்து வைப்பாயாக, ரமலான்ல முழுமையாக அடையும் பாக்கியத்தை தருவாயாக, உண்மையான தக்குவாவை தருவாயாக, மக்களுக்கு முன்னாடி இருப்பதை விட்டு பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவர்கள் நீ பொருந்திக் கொள்வாயாக. சமீபத்தில் வந்த நம்முடைய நாட்டுக்கு காற்றும் வெள்ளமும் யாரெல்லாம் மௌத்தானார்களோ ஷஹீதுடைய தர்ஜாவை கொடுப்பாயாக. சொத்து செல்வங்களை இழந்தவர்களுக்கு யாரெல்லாம் சொத்து செல்வத்தால், பணத்தால், உடலால் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீ உஹது மலை போன்ற பரக்கத்தாகி ஹைராக்கி நலவாக்குவாயாக. உண்மையான தக்குவாவை தருவாயாக, தவக்குலை தருவாயாக, ஐவேளை தொழுகைகளை பேணுதலை தருவாயாக. தொழுகைக்கு பின்னால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இஸ்திக்பார், ஆயத்துல் குர்சி, அல்லாஹ் மந்த ஸலாம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், திக்ர், துஆ எல்லாத்தையும் அங்க சம்பூர்ணமாய் இக்லாஸோடு செய்கின்ற மனப்பக்குவத்தையும் பாக்கியத்தையும் தந்து வைப்பாயாக. நம்முடைய பிள்ளைகளை நீ அமானத்தா தந்திருக்கிறாய் அல்லாஹ், அந்த மனைவி மக்களை நீ பாதுகாப்பாயா. நாளை மறுமை நீ கேட்கின்ற கேள்விகளுக்கு நியாயமான நேர்மையான பதில் சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்வை நீ நறுமணமாக்கி சந்தோஷமாக்கி வைப்பாயாக. துன்யா ஆகிராவுடைய கல்வியிலே எல்லோரையும் முன்னேற்றம் அடைய செய்வாயா. மார்க்கத்தோடு, அதபுல்கத்தோடு, பெற்றோருடைய படித்து தந்தவர்கள், உலமாக்கள், உஸ்தாதுமார்களை கண்ணியத்தோடு வாழ்கின்ற நல்ல பாக்கியத்தை தந்து வைப்பாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈருலகத்திற்கு எல்லா நலவுகளையும் எங்களுக்கும் இவர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் கொடுப்பாயா. ஈருலகத்திலும் பாதுகாப்பு வேண்டிய எல்லா கெடுதிலிருந்தும் எங்களையும் இவர்களையும் எல்லா மக்களையும் நீ பாதுகாப்பாயா. அந்நியவர்கள் இஸ்லாத்தை நீ ஆமாக்கி பொதுவாக்குவாயாக. எல்லோரையும் நரகத்திலிருந்து பாதுகாப்பாயா. சுவர்க்கத்தின் ஜன்னத்து ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு இருக்கின்ற நல்ல பெரும் பாக்கியத்தை தந்து வைப்பாயா. இந்த துஆவையும் இதற்கு முன்னால் முஸ்லிம்கள் கேட்ட துஆ, இதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் கேட்க உள்ள துஆ, அத்தனை துஆக்களையும் கண்மணி முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்தால் ஏற்று அபுல் செய்வாயாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா வக்தானா வஜ்தபானா ومن خلقه استبانا تفضلا منه وامتنانا فأنزل القرآن هدى للناس وبيانا حكمة بالغة